ஏடிஎம் கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக 1 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க. ஃபோல்டபுள் டைப் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மடிக்க முடியும். அதோடைய ஆப்போசிட் சைடில் அதை விட கொஞ்சம் அதிகமான அளவில் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா மடித்து விட்டுக்கலாம். இதை ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரேடியேஷன்ஸ் அதிகமாக பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கையிலேயே மொபைலை வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய ஏடிஎம் கார்டை லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் டச் பண்ணாமல் பார்ப்பாங்க. ரேடியேஷன்ஸ் அதிகமாக நமக்கு பாஸ் ஆகாது. இதுக்காக நம்ம காசு கொடுத்து மொபைல் ஸ்டாண்டெலாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதுமானது தான். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எந்த சைடு வேணுனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கிங்லாம் பண்ணுற டைமில் கூட கிச்சனில் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே